வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மொழியை அரசியலாக்கி தமிழ் மாணவர்களின் எதிர்காலத்தை வீணடிக்கும் திமுக அரசு. மக்களவையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு கல்விக்கான நிதி வழங்க கெடுபிடி செய்யும் மத்திய அரசு. மக்களவையில் திமுக உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் கோத்ரேஜ் நுகர்பொருள் உற்பத்தி ஆலை திறப்பு. 527 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புகையிலை மதுபானம் பற்றி நேரடி மறைமுக விளம்பரங்கள் செய்யக்கூடாது. ஐபிஎல் தலைவருக்கு மத்திய நலவாழ்வு அமைச்சகத்தின் இயக்குநர் கடிதம். இஸ்ரேலிய பெண் பாலியல் பலாத்கார வழக்கில் மேலும் ஒருவர் சென்னையில் கைது. பெங்களூருக்கு கொண்டு சென்று விசாரிக்க கர்நாடக காவல்துறை திட்டம். அர்ஜென்டினாவில் கனமழை வெள்ளம். 14 பேர் உயிரிழந்த பரிதாபம். தமிழ்நாட்டில் நாளை 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை திமுக அரசு சிதைப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் திமுக உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியனின் வினாவிற்கு பதிலளித்த அவர், பிஎம்ஸ்டி திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக தமிழக கல்வி அமைச்சர் ஏற்கனவே உறுதியளித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் பின்னர் அந்த திட்டத்தில் கையெழுத்திட மறுப்பதாகவும், இதன் மூலம் தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை திமுக அரசு வீணடிப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக அரசு மொழியை வைத்து அரசியல் செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்திற்கு உரிய கல்வி நிதியை ஒதுக்குவதற்கு மத்திய அரசு தயாராகவே உள்ளதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே 527 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கோத்ரேஜ் நிறுவனத்தின் நுகர்வோர் பொருட்கள் தயாரிப்பு ஆலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் கோத்ரேஜ் நிறுவன அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 27 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த ஒருங்கிணைந்த ஆலையில் ஆண்டிற்கு 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருள் உற்பத்தி செய்யப்படும் என்றும், இதன் மூலம் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி 13 மாதத்திற்குள் விரைவாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கு கல்விக்கான நிதியை விடுவிக்க மத்திய அரசு மறுத்து வருவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்கியது. மக்களவை தொடங்கியதும் மத்திய கல்வி அமைச்சகம் தமிழகத்திற்கான கல்வி நிதியை விடுவிக்காதது குறித்து தென்சென்னை தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்வி எழுப்பினார். புதிதாக கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாநில அரசு மறுத்து வரும் நிலையில் புதிய கல்விக் கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி விடுக்கப்படும் என்று மத்திய அரசு கெடுபிடி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதையடுத்து அவருக்கு ஆதரவாக திமுகவின் மற்ற உறுப்பினர்களும் குரல் கொடுத்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் புகையிலை பொருட்கள், மதுபானங்கள் தொடர்பான நேரடி மற்றும் மறைமுக விளம்பரங்கள் செய்வதை தடுக்க கூறி ஐபிஎல் தலைவர் அருண் சிங் துமலுக்கு மத்திய நல்வாழ்வு அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. நலவாழ்வு சேவைகள் தலைமை இயக்குநர் அதுல் கோயல் எழுதியுள்ள கடிதத்தில், இந்தியாவில் 70 விழுக்காடு இறப்புகள் புற்றுநோய், நுரையீரல் பாதிப்பு, நீரிழிவு, உயர் அழுத்தம் ஆகிய தொற்றால் நோய்களால் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். புகையிலையும் மதுபானங்களையும் தொற்றார் நோய்களுக்கு முதன்மை காரணங்களாக உள்ளதாகவும், புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவதால் ஆண்டிற்கு 14 லட்சம் பேர் இறப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மார்ச் 22ஆம் நாள் முதல் தொடங்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் புகையிலை பொருட்கள், மதுபானங்கள் தொடர்பாக எவ்வகையிலும் நேரடி மற்றும் மறைமுக விளம்பரங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு மைதானங்கள், தொலைக்காட்சி ஒளிபரப்பு, விளையாட்டு வீரர்களின் உடைமைகள் ஆகியவற்றிலும் இவ்வகை விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். கர்நாடகத்தின் ஹம்பியில் இஸ்ரேலிய பெண்ணையும் இந்திய பெண்ணையும் பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் தடுக்க வந்த அவர்களின் ஆண் நண்பரை கால்வாயில் தள்ளிவிட்டு கொன்ற வழக்கில் 3வது ஆளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஹம்பியில் சுற்றுலாவிற்கு வந்த பெண்கள் இருவரை இருசக்கர வாகனத்தில் வந்த மூவர் பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் அவர்களிடம் இருந்த செல்போன்கள், பணம் ஆகியவற்றை பறித்து சென்றனர். இதை தட்டி கேட்ட அந்த பெண்களின் ஆண் நபர்கள் மூவரை
துங்கபத்திரை கால்வாயில் தள்ளிவிட்டு தப்பிச் சென்றனர். அவர்களில் இருவர் நீந்தி கரை சேர்ந்த நிலையில் நீரில் மூழ்கி இறந்த ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சனிக்கிழமை இருவர் கைது செய்யப்பட்டனர். மூன்றாவது ஆளை சென்னையில் நேற்று கைது செய்துள்ளதாகவும் அவனை கர்நாடகத்திற்கு கொண்டு வந்து விசாரிக்க உள்ளதாகவும் கொம்பல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராம் அரசித்தி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் புதிதாக அறிவிக்கப்பட்ட மாதவ் புலிகள் காப்பகத்துடன் நாட்டில் புலிகள் காப்பகங்களின் எண்ணிக்கை 58ஆக உயர்ந்துள்ளது. இது பெருமைக்குரியது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பதிவில் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் ஒரு மகிழ்வான செய்தி. இந்தியா வனவிலங்குகளின் பன்முகத்தன்மை மற்றும் வனவிலங்குகளை கொண்டாடும் கலாச்சாரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் வனவிலங்குகளை பாதுகாப்பதிலும் பூமியின் நிலைத்தன்மைக்கும் பங்களிப்பதிலும் இந்தியா எப்போதும் முன்னிலையில் இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். லண்டனில் இருந்து சென்னை திரும்பிய இசைஞானி இளையராஜாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் இளையராஜாவை தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வரவேற்றார். பாஜக சார்பில் கருநாகராஜன், பிசிக சார்பில் வன்னியரசு உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர். அரசியல் கட்சியினர் மட்டுமின்றி திரைத்துறையினரும் ரசிகர்களும் இளையராஜாவிற்கு வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி இந்தியா நாட்டிற்கு இளையராஜா பெருமை சேர்த்துள்ளதாகவும் மிகப்பெரிய உலக சாதனை நிகழ்த்தி தாய் மண்ணிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் இளையராஜா என்றார். முதலமைச்சர் அவர்கள் இசைஞானி அவர்கள் நலன்மாநகரத்துக்கு செல்லும் முன்பாக அவரை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்கு அரசின் சார்பாக என்னையும் இங்கே அனுப்பி இசைஞானி அவர்களை மிகுந்த பெருமிதத்தோடு வரவேற்க பிடித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களும் நான் குறிப்பிட்டதைப் போல மிகப்பெரிய உலக சாதனை நிகழ்த்தி தாய்மண்ணுக்கு திரும்பியிருக்கக்கூடிய நம் அனைவருடைய பெருமைமிக்க அடையாளம் இசைஞானி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் அரசின் சார்பாகவும் வருக வருக என்று திருகரம் தூக்கி வரவேற்று அரசின் சார்பாக இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு பிரைட் ஆஃப் இந்தியா, இந்தியாவிற்கு, தமிழகத்திற்கு 140 கோடி மக்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் சார்பில் இங்கே வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் அவருடைய புகழ் இன்னும் ஓங்கி உயர வேண்டும் என்று அவரை வாழ்த்தி வழங்குகிறார். வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனம் மீது பின்னால் வந்த கார் மோதிய விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த திருமாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்தவர் சின்னத்தம்பி. இவர் சவுண்ட் சர்வீஸ் மற்றும் பந்தல் அமைக்கும் தொழில் செய்து வருகிறார். குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்த இவர் நண்பர் ராமன் என்பவர் சிங்கப்பூரில் வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ஊருக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் சின்னத்தம்பி பந்தல் அமைப்பதற்காக நாற்றம்பள்ளி சென்ற நிலையில் இருவருடன் ராமனும் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது சென்னையில் இருந்து பெங்களூரு நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்த கார் இருசக்கர வாகனத்தின் பின்புறமாக வேகமாக மோதியதில் ராமன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த சின்னத்தம்பி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கிராமிய போலீசார் இருவரின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்தை ஏற்படுத்தி நிற்காமல் சென்ற கார் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். குறிஞ்சிப்பாடியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை கடத்தி வந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் காரில் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது கடலூரில் இருந்து குறிஞ்சிப்பாடி நோக்கி வந்த சொகுசு வாடகை காரை சோதனை செய்த போது அதில் கஞ்சா வைத்திருப்பது தெரிய வந்தது. அதையடுத்து காரில் வந்தவர்கள் குறிஞ்சிப்பாடி ஆண்டி தெருவைச் சேர்ந்த நவீன் மற்றும் ஐயப்பன் என்பதும், மேலும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நரேந்திரன் பட்ரா தீபசுனா என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் ஆந்திராவிலிருந்து 10.5 கிலோ கஞ்சாவை வாடகை காரில் கடத்தி குறிஞ்சிப்பாடி பகுதிக்கு எடுத்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10.5 கிலோ கஞ்சா, வாடகை கார், 2 செல்போன், 1 டேப்லெட் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். ஒரு காரில் கஞ்சா வருவது போல அதன் பேரில் அவங்க வாகன தணிக்கை செய்தார்கள். வாகன தணிக்கையும் போது இந்த ஹூண்டாய் காரை பிடிபட்டிருக்கு. அதில் சோதனை செய்யும்போது 10.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் 10 லட்சம் ரூபாய் இருக்கும். அதோட இந்த காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் ஈடுபட்ட
குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த நவீன் மற்றும் ஐயப்பன், ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தீபா சுரானா அண்டு நவீன் பத்ரு ஆகிய 2 பேர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதில் ஐயப்பனுக்கு ஆல்ரெடி பல்லடம் அருகே சோளத்தட்டு ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பற்றி எரிந்ததில் சுமார் 50,000 ரூபாய் மதிப்பிலான சோளத்தட்டுகள் எரிந்து சேதமானது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கேத்தனூர் பகுதியில் சிவகுமார் என்பவரின் தோட்டத்திலிருந்து சுமார் 50,000 ரூபாய் மதிப்பிலான சோளத்தட்டுகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று தோட்டத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தது. அப்போது லாரியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் லாரியில் ஏற்றிக் கொண்டு வந்த சுமார் 50,000 ரூபாய் மதிப்பிலான சோளத்தட்டுகள் முழுவதுமாக தீயில் கருகியது. இந்த தீ விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசியில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பாஜகவினர் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். தென்காசி மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாச்சாமி தலைமையில் காந்தி சிலை அருகில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரித்து கடைகள் மற்றும் வீடுகள் தோறும் ஆதரவு கையெழுத்து பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சோழன் பழனிசாமி கலந்து கொண்டார். இதில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஆர்வத்துடன் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் முன்பு உள்ள பஜார் பகுதி முழுவதும் இந்த கையெழுத்தை நடத்தினர். இதில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அருகே இந்திய சிறுதானிய கூட்டமைப்பு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா நடைபெற்றது. செங்கல்பட்டை அடுத்த மங்கள கிராமத்தில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு, காஞ்சிபுரம் பெண் விவசாயிகள் சங்கம், இந்திய சிறுதானிய கூட்டமைப்பு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா நடைபெற்றது. வாழத்தோடு வட்டார ஒருங்கிணைப்பாளர் சுமதி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் முதலாவதாக மங்கள கூட்டு சாலையில் இருந்து மேள தாளங்களுடன் பெண்கள் ஊர்வலமாக வந்தனர். இதில் ரேஷன் கடைகளை திறந்து குறைந்த விலையில் மளிகை பொருட்களை வழங்க வேண்டும் என்றும், பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேமுதிக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கண்கலங்கினார். திண்டுக்கல் நாகல் நகரில் தேமுதிக கொடிநாள் வெள்ளி விழா, உலக மகளிர் தின விழா மற்றும் பொதுச் செயலாளர் பிறந்த நாள் விழா என முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுக்கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விருந்தினர்களாக கலந்து கொண்டார். விழாவில் விஜயகாந்த் பேசும் ஆடியோ ஒளிபரப்பப்பட்டது. இதனை கேட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கண்கலங்கினார். பின்னர் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் நடன கலைஞர்கள் விஜயகாந்த் புகைப்படத்தை மேடையில் காண்பித்தனர். இதற்கு பொதுமக்கள் தங்களுடைய செல்போனில் டார்ச் அடித்து அஞ்சலி செலுத்தினர். கோவையில் சிறப்பு குழந்தைகள் மற்றும் மழலை குழந்தைகளுக்கு பெண் சமத்துவத்தை போற்றும் விதமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. கோவை சரவணப்பட்டி விளாங்குறிச்சி செயல்பட்டு வரும் பள்ளியில் பயிலும் 3 வயது முதலான குழந்தைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கு பெண் சமத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஓவிய போட்டி நடைபெற்றது. பெண்கள் சமத்துவத்தை போற்றும் விதமாக நடைபெற்ற இந்நிகழ்வு சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. இதையடுத்து சாதனை செய்த குழந்தைகளுக்கும் சோழன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் நீலமேகம் நிமிலன் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். மெடல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறோம். டெஃபினட்டாக இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எங்கள் மீடியா எல்லாமே எங்களுக்கு ஒரு என்ரிச்மெண்ட், அதாவது எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் அந்த மீடியாவுக்கு. அதே மாதிரி சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்க்கும் அதே மாதிரி எங்கள் ஸ்டாஃப் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த டைமில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். மகளிர் தினத்தை கொண்டாடும் முகமாக 50 பெண் பிள்ளைகளை வைத்து, குறிப்பாக இதில் 10 ஸ்பெஷல் சைல்ட்ஸ், ரொம்ப சிறப்பம்சம் அதுதான். அவர்கள் ஒவ்வொருவருமே தங்களுக்கு பிடித்த மகளிரை பற்றி, அது தாயாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், யாரோ ஒருவர் ஒரு பெண்ணை பற்றிய ஓவியத்தை வரைந்து அதை பற்றி விளக்க உரை 2 நிமிடங்கள் விளக்க உரையாக கூறி ஒரு அற்புதமான முயற்சியை மேற்கொண்டார்கள். இன்றைய இந்த சிறப்பு நாளில் அந்த முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது. தூத்துக்குடியில் பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடியில் தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னஸ் தலைமையில் பெண்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் காணொலி காட்சிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னஸ் சிறப்புரையாற்றினார்.
அப்போது அவர் பேசுகையில் 2026 பாதுகாப்பான அரசியலை முன்னிறுத்தி பெண்கள் அனைவரும் இணைந்து தளபதியாரை அரியானையில் அமர்த்துவோம் என தெரிவித்துள்ளார். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சிறப்பு என்னன்னா, வேற எந்த அரசியல் கட்சிகளிலும் இல்லாத 2 பெண் கொள்கை தலைவரை தளபதியார் எங்களுக்காக கொடுத்துள்ளார். அரசியலில் 1/3 பங்கு எங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். வரும் காலங்களில் எங்கள் தளபதியாரோடு கரம் கோர்த்து வரும் 2026 ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியலை நாங்கள் மகளிர்கள் அனைவரும் இணைந்து எங்கள் தளபதியாருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். நன்றி. இயற்கை முறையில் சிறுதானிய உணவு வகைகளை தயார் செய்து பெண் தொழில் முனைவோர் அசத்தி உள்ளனர். மதுரை அவனியாபுரத்தில் பொறியியல் பட்டதாரியான தனலட்சுமி இயற்கை உணவு சார்ந்த பாரம்பரிய அரிசிகள், சிறுதானிய உணவுகள் மற்றும் காய்கறி, பழங்கள், பூக்கள், ABC மால்ட் சத்து உருண்டைகளை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். தற்போது கணவன் மற்றும் தாயாரின் ஊக்கத்தால் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் உள்ளிட்ட 7 வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு பெண் தொழில் முனைவோராக உயர்ந்துள்ளார். இவரது பாரம்பரிய மற்றும் இயற்கை விவசாய விளைபொருட்கள் ஜனாதிபதி மாளிகையில் உபசரிக்கும் வகையில் முன்னிலை பெற்றுள்ளது. இதற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் மத்திய அமைச்சர்கள் பாராட்டியுள்ளனர். என்னோட கணவரும் என்னோட அம்மாவும் கொடுத்த ஆதரவு பேர்ல தான் நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். 70க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களை இயற்கை முறையில விளையக்கூடிய பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள், கீரைகள், பழங்கள், பூக்கள்ல இருந்து மதிப்பு கூட்டி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, சுகர் பேஷண்ட்ஸ் கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பெண்களுக்கான மிக முக்கிய குறைபாடுகளை நாங்க சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதனால மதுரையில சின்ன லெவல்ல வீட்டுல இருந்து செஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா கடைகளுக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட கடைகள் கொடுத்துட்டு இருக்கோம். வெளிநாடு வரைக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கேன். மதுரையில இருந்து இப்ப மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மகிட்ட சில டாக்டர்ஸ் நிறைய பேர் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாங்க என்ன பண்றோம்னா, என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 10 பெண்கள் உதவி பண்றாங்க, வேலைக்கு நம்ம வச்சிருக்கோம். இன்னும் ஒரு 1000 பெண்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட கனவு. சோ அத்தனை பெண்களுக்கும் அதாவது வாழ்வாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்கள நிறைய பேரை வெளியே கொண்டு தொழில் முனைவர்களாகவும் ஆக்கணும் அப்படின்றது என்ன மிகப்பெரிய கனவு. ஆதரவு கொடுத்த அனைத்து கஸ்டமருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பண்ருட்டி அருகே சுந்தரமூர்த்தி சுவாமி மாப்பிள்ளை கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த மனம் தவிழ்ந்த புதூர் கைலாசநாதர் கோவிலுக்கு 63 நாயன்மார்களின் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாராயண சுவாமி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் சிவன் ஆலயத்தில் இருந்து மாப்பிள்ளை கோல அலங்காரத்திலும் ஊர்வலமாக பண்ருட்டிக்கு வந்தார். உற்சவர் ஆளான சுந்தரமூர்த்தி மாப்பிள்ளை கோலத்தில் வருகை தந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வை கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் வான வேடிக்கையுடன் வரவேற்றனர். தொடர்ந்து பெண் வீட்டார் விருந்து அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி 7ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து லிபரல் கட்சியின் அடுத்த தலைவராகவும் கனடாவின் 24வது பிரதமராகவும் மார்க் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லிபரல் கட்சி தலைவரான சச்சின் மெக்ரா லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் முன்னாள் மத்திய வங்கி தலைவரான மார்க் கார்னியின் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். லிபரல் கட்சியின் தலைவரான முன்னாள் பிரதமர் ட்ரூடோவிற்கு பிறகு புதிய பிரதமராகவும் அக்கட்சியின் தலைவராகவும் மார்க் பதவியேற்று இருக்கிறார். தலைமை பதவிக்கான போட்டியில் மார்க் கார்னி 1,31,674 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இது மொத்த வாக்குகளில் சுமார் 85.9% வாக்குகள் ஆகும். அர்ஜென்டினாவில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி 14 பேர் உயிரிழந்துள்ளனர். தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு அர்ஜென்டினா. அந்நாட்டில் பீனோஸ் அயர்சன் மாகாணம் பாகியா பிளான்கா நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கனமழை வெள்ளத்தால் ஏற்கனவே 10 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. அதன்படி அர்ஜென்டினா கனமழை வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளது. மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். அதேவேளை வெள்ளத்தில் சிக்கி பலர் மாயமாகினர்.
கனமழை தற்போது நின்றுள்ள நிலையில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழ்நாட்டில் நாளை 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் நாளை 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகை, ராமநாதபுரம், திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். மேலும் தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளதாகவும், சென்னையை பொறுத்தவரை இன்று நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 64,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 8,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 80 ரூபாய் அதிகரித்து 64,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 70,256 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 233 புள்ளிகள் அதிகரித்து 74,565 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 55 புள்ளிகள் அதிகரித்து 22,607 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். மொழியை அரசியலாக்கி தமிழ் மாணவர்களின் எதிர்காலத்தை வீணடிக்கும் திமுக அரசு. மக்களவையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு கல்விக்கான நிதி வழங்க கெடுபிடி செய்யும் மத்திய அரசு. மக்களவையில் திமுக உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் கோத்ரேஜ் நுகர்பொருள் உற்பத்தி ஆலை திறப்பு. 527 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புகையிலை மதுபானம் பற்றி நேரடி மறைமுக விளம்பரங்கள் செய்யக்கூடாது. IPL தலைவருக்கு மத்திய நலவாழ்வு அமைச்சகத்தின் இயக்குனர் கடிதம். இஸ்ரேலிய பெண் பாலியல் பலாத்கார வழக்கில் மேலும் ஒருவர் சென்னையில் கைது. பெங்களூருக்கு கொண்டு சென்று விசாரிக்க கர்நாடக காவல்துறை திட்டம். அர்ஜென்டினாவில் கனமழை வெள்ளம், 14 பேர் உயிரிழந்த பரிதாபம். தமிழ்நாட்டில் நாளை 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.